12 ராசிகளையுமே இந்த கடகரம் ராசி தாங்க அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கக்கூடிய தன்மையும் கொண்டவங்களா இருக்கீங்க. உங்கள் ராசி அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால கடகராசி என்பர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் மென்மையான குணம் படைத்தவங்களாகவும் இருப்பீங்க. அதே போல் அமைதியானவங்களாகவும் நல்ல ஒரு ஆசானாகவும் திகழக்கூடியவங்க, மனிதநேயம் கொண்டவங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போ பிறக்கக்கூடிய புத்தாண்டு எப்படிப்பட்டது அமைய போகுது அப்படிங்கிறதையும் இந்த வருடம் ஏற்படக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகுது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட தொல்லை தொந்தரவு தொடருமா, இல்லை புது வருடம் ஏதாவது புது அத்தியாயத்தை ஏற்படுத்துமா, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இந்த கடகராசிக்காரங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. கடகராசியில் பாருங்க, இந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே வெள்ளிக்கிழமையில் அருள்மிகு ஆதிபராசக்தியை வணங்கி வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு ஆதிபராசக்தி அன்னை பிடிக்கும் அப்படின்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னைக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த பதிவை மனமாற நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உச்சரிங்க. நல்ல ஒரு நேர்மையான எண்ணங்களை நீங்கள் பெறுவீங்க. நேர்மையான ஆற்றல் அதிகரிக்கும். அன்னையின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வீட்டிலேருந்தே உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. 2025 வருடம் இப்போ தான் பிறந்தது போல் இருக்குது. ஆனால் பாருங்கள், அதுக்குள்ளே இந்த வருடம் முடிய போகுது. 2025 ஆண்டு நிறைவடை இன்னும் ஒரு கொஞ்ச காலம் தான் இருக்குது. வரக்கூடிய மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு, அதாவது 2026 பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் பாருங்கள், ரொம்பவுமே முக்கியமான கிரக பயிற்சிகளும் கிரக மாற்றங்களும் நடைபெற போகுது. இந்த வகையில் இந்த ஆண்டை கடகராசி அன்பர்களுக்கு இந்த கிரக பயிற்சியால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, மேலும் என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெறுவீங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பாருங்கள், ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது. இந்த பயிற்சி வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனாலும் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு தடவையுமே பயிற்சி ஆகும் பொழுது 12 ராசிக்குமே அந்த பயிற்சியின் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் போகும். அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்குது இல்லையா, அந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த 2026 பாருங்கள், இந்த கடகராசிக்காரங்க நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செஞ்சால் ரொம்பவுமே நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நீங்கள் பெறலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தா சனி பகவான் ஏற்கனவே மீன வீட்டில் தான் இருக்கார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சியும் டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, இந்த 2 கிரக பயிற்சிகளும் நடக்க போகுது. குரு பகவான் இந்த வருடம் உச்சமடைந்து கடக ராசிக்கு வராரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போக போகிறாரு. இந்த வகையில் இந்த ஆண்டு கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி இதுதான். இதனால் ஏற்படக்கூடிய பலனும் கவனம் எந்த விஷயத்தில் நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறதையும், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் நாம் பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பாருங்கள், நிச்சயமாக ஒரு இடமாற்றம் ஏற்பட போகுது. அது வீடு மாற்றமாகவோ, மனை மாற்றமாகவோ, உத்தியோக மாற்றமோ ஏதாவது ஒரு மாற்றம் கட்டாயம் வரும். மாற்றம் வந்தே தீரும். அதே போல் நீங்கள் ஊருக்கு செல்லக்கூடிய மாற்றமாக கூட இருக்கலாம். சொந்த ஊருக்கு உங்களோட வேலை விஷயமாக நீங்கள் சொந்த ஊரில் இருந்தே வேலையை பார்க்குற மாதிரியான விஷயமாக கூட இருக்கலாம். அதே போல் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோங்க, அது கட்டாயம் நல்லது. அற்புதமான முன்னேற்றத்தை இந்த மாற்றம் ஏற்படுத்தும். வண்டி வாகனத்தில் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் பிள்ளைகள் விஷயத்துலேயுமே சில இறக்கத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு 2026 ஏற்றத்தை தரக்கூடிய அம்சத்தை கொடுக்க போகுது. அதே போல் பிள்ளைகளோட படிப்பில் இருந்த தடை, உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்த தடை, வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை, இது எல்லாமே பரிபூரணமாக உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை 2026 கொடுக்குது. 2025 அவ்வளவு பிரச்சனை, இன்னல்கள் இதெல்லாம் சந்திச்சு வந்த நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற போகிறீங்க. ஒரு சிறப்பான அம்சம் தான் ஏற்பட்டுருக்கு. அதே போல் ரத்த அழுத்தம், இடது பக்க தேக ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்பவுமே கவனமாக பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இதய நரம்பு, மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் தொடர்பான விஷயத்தில் ரொம்பவுமே கவனம் செலுத்தணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா இது நன்மை தான், முன்னாடியே நம்ம பார்த்து வச்சுக்கிறது. முழு உடல் பரிசோதனையை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க.
குடும்பத்துலேயுமே பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட சண்டை சச்சரவு நீங்கும். சிலர்லாம் சண்டை போட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களே பேசாமல் இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபம் நீங்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே போல் சிறு வயது பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா காதல் அமைப்புமே இருக்குது. பெற்றோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மூதாதையரின் சொத்து சேர்க்கை உங்களுக்கு விரைவில் வந்து சேரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையை கொடுக்கும். எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல் வந்து உங்களுக்கு வரும். மேலும் இடமாற்றம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க. இதனால் பதட்டங்கள் இல்லாமல் நீங்கள் உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது. இந்த பதட்டம் வந்துச்சுனாவே வேலையில் சில தடுமாற்றம், தடை, இல்லைன்னா ஏதாவது தவறுகள் ஏற்படும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு பதற்றம் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா பதற்றம் ஏற்படக்கூடிய சூழல் தான் இது. கவனமாக இருக்கணும். அதே போல் கோளார் பதிகத்தை கேட்குறது சிறந்த ஒரு பரிகாரமாக கடகராசி அன்புகள் உங்களுக்கு பார்க்கப்படுது. குரு உச்சமடைகிறதுனால பசுமாட்டுக்கு நீங்கள் வியாழக்கிழமையில் உணவுகளை தானமாக கொடுங்க. இது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித தடைகளையுமே தவிடுபொடியாக்கும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். குரு உங்கள் ராசிக்கே இப்போ வரதுனால சுபகாரியம் எல்லாம் விரைவில் உங்களுக்கு ஏற்படும். சொல்லப்போனால் இந்த வருடம் ஏற்றத்தை காணக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு கூட சொல்லலாம். சில ஏற்றங்கள் கட்டாயம் ஏற்படும். தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும். அதுவும் திருமணம் தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலனை 2026 உங்களுக்கு ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தியே ஆகணும். அதே போல் நீங்கள் இப்போ ஒரு சின்ன உடல்நல கோளாறாக இருந்தாலுமே நீங்கள் சுயமாக மருந்து மாத்திரையை எடுத்துக்கிறத தவிர்க்கணும். சுயமாக மருந்துகள் எடுத்துக்காமல் மருத்துவ ஆலோசனைப்படி அந்த மருத்துவத்தை பெறுவது நல்லது. இல்லைன்னா அதுவே சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்திடும். குரு வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடும் ரொம்பவும் நல்லது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஆலயம் இருந்தாலும் சரி, அங்கே பாருங்கள் நவகிரக சன்னதி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும். அப்படி பிரச்சனை வந்தாலுமே அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாங்க. குரு பகவான் வழிபாடு செய்யுங்க, நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெற முடியும். அதே போல் இந்த வருடத்தில் ஒரு முறையாச்சும் ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. தென்திட்டை குரு வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா வகையிலுமே உயர்வு பெற குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுக்க போகிறார். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவறி விடாமல் பயன்படுத்திக்கணும். கடந்த காலத்தில் நிறைய இன்னல்களையும் தொல்லை, சங்கடம், பிரச்சனை இதெல்லாம் சந்திச்சுட்டு வந்த நீங்கள் இந்த புது வருடத்தில் பாருங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை பெற போகிறீங்க. கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. எதிரில் இருக்கிறவங்க சிலர் கோபத்தை தேவையில்லாமல் உங்களுக்கு அதிகரிக்க செய்வாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கோங்க. பதட்டப்படாதீங்க. பொறுமையாக நிதானமாக கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிள்ளைகள் கிட்ட கூட நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் வேலை வாங்கணும். உங்களோட செயல்களில் தெளிவாக இருங்க. மனதில் இருந்த பயம் நீங்கி தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு இது அப்படிங்கிறதுனால நீங்கள் நிதானத்தை கடைபிடிங்க, நன்மையை பெறுவீங்க. பெரும்பாலும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு இருக்குது. அதனால் சிறப்பாக நீங்கள் உங்களோட முயற்சிகளை செய்யணும். மனதை ஒருநிலைப்படுத்தி கவன சிதறல் இல்லாமல் உங்களோட கடமையை செய்யுங்க. அப்படி செயல்பட்டால் உங்களோட உயர்வுக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கும், நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் கூட உங்களோட உழைப்பிற்கு ஏற்ற உயர்வுகளை நீங்கள் இந்த வருடம் பெற முடியும். அதுக்கான அங்கீகாரம் பாராட்டியுமே பெறுவீங்க. அதுவும் ஒரு சிலருக்கு பாருங்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, புதிய பணிக்கான வாய்ப்பு கைகூடும். யாருடைய தனிப்பட்ட விஷயத்துலையுமே நீங்கள் தலையிடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தவிர்க்க பாருங்கள். வெளிநாடு, வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அதே போல் உண்டாகும். உங்களோட பொறுமைக்கு இப்போ பரிசு கிடைக்கும். நிதானமாக இருங்க. தொழிலில் உங்களோட உழைப்பே நல்ல ஒரு மூலதனம், நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். கூட்டு தொழிலில் வீண் சந்தேகப்படாதீங்க. பங்கு வர்த்தகத்தில் நிதானம் ரொம்பவுமே முக்கியம். அரசியலில் இருக்கிறவங்க அடக்கத்தால் அதீத நன்மை பெறலாம். அதே போல் மற்றவங்களுக்கு நீங்கள் ஜாமீன் போடுறதையுமே தவிர்க்கணும். அரசாங்க துறையில் உள்ளவங்க மறைமுக எதிரிகள் கிட்ட ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். புறம் பேசுகிறத புறக்கணிங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. அப்படி இருந்தால் பெரும்பாலும் இந்த வருடம் ரொம்பவுமே நன்மையை பெறக்கூடிய வருடமாக கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு மாறும்.
என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைத்து ராசிக்குமே இந்த வருடத்தோட பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம். அதை அவங்க பார்த்து பயன்பெறட்டும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.